புயல் சின்னம் காரணமாக திண்டிவனத்தில் உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி அந்த பல்வேறு இடங்கள்ல அந்த ஏரியிலிருந்து நீர்பிடிப்பு அதிகமாக இருந்து 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வச்சுக்கிற குடும்பங்கள் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நீர் சூழ்ந்துள்ளது, வெள்ள நீர். இதனால மக்கள் வெளியேற முடியாமல் வீடுகளில் தவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் இந்த நிலையில மாவட்டத்தில் இந்த புயல் சின்னம் இன்னும் கரையை கறக்காமல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது சூறாவளி காற்றுடன். இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் பால், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு கூட மக்கள் வெளியே வர சூழ்நிலை உள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு படகு மூலமோ அங்கு சென்று அவர்களுக்கு மீட்கும் பணிகளையும் மற்றும் அது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்பதும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து மாவட்டத்தில் விழுப்புரம், திண்டிவனம், விக்கிரவாண்டி, மரக்காணம் மற்றும் கோட்டக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை அதிக அளவு பெய்து கொண்டு வருகிறதால் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஏராளமான இடங்களில் பார்த்தீங்கன்னா தாழ்வான இடங்களில் மழை நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாலும் இது தொடர் மழை விடாமழை பெய்து வருவதால் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டு வருகின்றனர். பெரும்பாலான கடைகள் இந்த மழையின் காரணமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு உள்ளனர். மேலும் தொடர்ந்து அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளும் மற்றும் தங்குறதுக்கான முகாம்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு உணவு வழங்கும் பணிகளையும் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி உள்ளன. அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மரக்காணம் உள்ளிட்ட மீனவர் 19 மீனவர் குடும்பம் வச்சிருக்க மக்களிடையே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முகாம் அமைத்து அவர்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிருக்காங்க. தொடர்ந்து மீனவர்கள் கோட்டக்குப்பம் உள்ளிட்ட மீனவர் பகுதியில் கடற்கரை ஓரத்தில் உள்ள படகுகளை அவர்கள் பத்திரமாக ஓரத்தில் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு யாரும் செல்லக்கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை குழு அங்கே முகாமிட்டு மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து விழுப்புரம் வனத்துறை அமைச்சரும் பொன்முடி அவர்கள் அங்கே சம்பவ இடத்துல நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து உதவி எண்ணுகளை அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் புகார் தெரிவிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள ஈடுபட்டுள்ளனர். அதாவது பார்த்தீங்கன்னா பேரிடர்கள் இருக்கை இந்த தொடர்பான புகார் எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாக சார்பில் 1077 என்ற கட்டணமில்லா அழைப்பு எண்ணும் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 04146223265 என்ற தொலைபேசி எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் எண் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அது பார்த்தீங்கன்னா 7200151144 என்ற வாட்ஸ்அப் எண்ணும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து புகார்களை மக்கள் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி கோபிநாத்.